This sermon, Hebrews chapter 2, part 1, was delivered on Sunday morning, August 25th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசிக்குமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 பார்ட் 1, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பாகம் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Enjoyed was sharing the class and enjoyed the. And now the first book of Hebrews is Paul. We found, or we believe, the theologians are at end. They don't know just which or who wrote it, but I believe anyone with a little spiritual discernment would see it was Paul. It's believed by the most of the writers to be Paul. இங்கே கடந்த வகுப்பிலிருந்து கேட்டு கலிகூர்ந்தீர்கள். இப்பொழுது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த நிருபத்தை எழுதியுள்ளார் என்று நாம் கண்டறிந்தோம். இல்லை, நாம் விசுவாசிக்கிறோம். வேத பண்டிதர்களுக்கு கடைசி வரை அது எது அல்லது யார் அதை எழுதினது என்று கூட தெரியவில்லை. ஆனால் எவருமே சிறிது ஆவிக்குரிய பகுதிரதலை கொண்டு அதை பவுல்தான் எழுதினார் என்பதை காணலாம் என்று நான் நம்புகிறேன். அது பெரும்பாலான எழுத்தாளர்களால் பவுல்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. And how that he, in the first chapter, we found that it was exalting the Lord Jesus. Oh, how he brought down to show by the experience that he had on his road to Damascus. 1ஆம் அதிகாரத்தில் நாம் அது கர்த்தராகிய இயேசுவை உயர்த்தி கூறினவற்றை நாம் கண்டறிந்தோம். பவுல் தமஸ்குவிற்கு போகும் தன்னுடைய வழியில் உண்டாயிருந்த அனுபவத்தின் மூலம் எப்படியாய் அதை விளக்கி காண்பித்தான். Now Paul was, to begin with, a real theologian. Paul was taught under Gamaliel, one of the best teachers of that day. And he was smart and intelligent, and was a real shrewd Bible scholar. இப்பொழுது பவுல் துவக்கத்தில் உண்மையாகவே ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். பவுல் அந்த நாளில் மிகச்சிறந்த ஆசாரியர்களில் ஒருவரான கமாலியலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் கொண்ட ஒரு உண்மையான விவேகமுள்ள வேத பண்டிதனாயிருந்தான். And I found this when he was on his road down to Damascus with letters in his pocket to arrest all those that were in the blessed old gospel way. And the man was sincere. ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய சுவிசேஷ பாதையில் இருந்த அனைவரையும் கைது செய்யவே பவுல் தன்னுடைய சட்டைப்பையில் கடிதங்களோடு தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தபோது அந்த மனிதன் உத்தமமாய் இருந்தான் என்பதையே நான் இதில் கண்டறிந்தேன். But I've always believed that since Paul seen Stephen's die, I think that must have got right next to him. When he consented to Stephen's death and held the coats of those who stoned him, then Paul was guilty of the blood of Stephen. ஆனால் ஸ்தேவான் மரிப்பதை பவுல் கண்ட காரணத்தால் நான் அதை எப்பொழுதும் விசுவாசித்திருக்கிறேன். எனவே அது அவனை அடுத்தபடியாக உடனே பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்த போது அவனை கல்லெறிந்தவர்களின் வஸ்திரங்களை கழற்றி அவன் பாதத்தருகே வைத்தபோது பவுல் ஸ்தேவானுடைய ரத்தத்திற்கு குற்றவாளியாயிருந்தான். And he confessed and said, I'm not even worthy, he said, because I shed the blood of the martyr Stephen's, because he witnessed to it. And if you witness to anything, you're just as guilty as being a partaker of it. எனவே அவன் நான் பாத்திரவான் அல்ல, ஏனென்றால் நான் அவருடைய இரத்த சாட்சியான ஸ்தேவானின் இரத்தத்தை சிந்தினேன் என்று கூறி அறிக்கையிட்டான். காரணம், அவன் அதற்கு சாட்சி கூறினான். நீங்கள் எந்த காரியத்திற்காவது சாட்சி கூறினால் நீங்கள் அதற்கு பங்காளிகளாய் இருக்கிறபடியால் நீங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறீர்கள். So if we witness, say, oh yes, they ought to this so and so, be careful what you say, because you're guilty the way your judgment goes. If you can't decide, don't say nothing, just leave it alone. ஆகையால் நாம் ஆம், அவர்கள் இதை செய்திருக்க கூடாது, இதை என்னென்ன காரியத்தை செய்திருக்க கூடாது என்று கூறி சாட்சி பகர்ந்தால்
நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய நியாயத்தீர்ப்பு போகிற வழியிலே நீங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறீர்கள். உங்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்றால் ஒன்றுமே கூறாமல் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். Then when you testify that you are a Christian, then you're guilty. See, you're guilty of being a Christian and you must live to that. ஆகையால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று சாட்சி பகரும்போது அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதன்படி ஜீவிக்க வேண்டும். And when God makes a promise in the Bible, I see a man here in a wheelchair. When God makes a promise, he's guilty of that promise unless he brings it to pass. God's guilty when he makes a promise. தேவன் வேதாகமத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது இங்கே ஒரு மனிதன் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் அதை நிறைவேற்றினால் ஒழிய அவர் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து குற்றவாளியாயிருக்கிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் குற்றவாளியாயிருக்கிறார். And the scriptures are guilty until they're fulfilled. See, they're right there as a statement that God has made, and it's got to be fulfilled or God's guilty. Amen. வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்படுகின்ற வரையில் அவைகள் குற்றமானவைகளாகவே இருக்கின்றன. புரிகிறதா? தேவன் ஒரு வாக்குமூலத்தை கூறியிருக்கிறபடியால் அந்த வேத வாக்கியங்கள் சரியாக இருக்கின்றன. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் தேவன் குற்றவாளியாயிருக்கிறார். புரிகிறதா? And so Paul, being a teacher and coming on his road down to Damascus that day, about noontime, I suppose, there was a great light shined out of the heavens, and it blinded him, and he fell to the earth. And he said, he wanted to know who it was. He said, a voice spoke and said, Saul, Saul, why persecutest thou me? I believe the 8th chapter of Acts. ஆகவே பவுல் ஒரு உபாத்தியாயராக இருந்தபடியினால் ஏறக்குறைய மதிய வேளையில் அந்த நாளில் அவன் தமஸ்கோவுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு மகத்தான ஒளி பிரகாசித்தது. அது அவனை குருடாக்கினது. அவன் தரையிலே விழுந்தான். அது யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டதாக கூறினான். அப்பொழுது ஒரு சத்தம் பேசினது என்றும் அது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறினது என்றும் கூறினான். அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் என்று நான் நம்புகிறேன். He said, who is it that I persecute? And the voice came back and said, I'm Jesus. Oh, I am Jesus, and it's hard for you to kick against the pricks. அப்பொழுது அவன் நான் யாரை துன்பப்படுத்துகிறேன் என்று கேட்டான். அப்பொழுது அந்த சத்தமானது நான் இயேசு என்று திருப்பி கூறிற்று. ஓ, நான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். And what was Jesus then? Jesus, he was a light. Just a big light shining bright. Now to encourage us and get a basis here. How was he a light when he was a man? அப்பொழுது இயேசு என்னவாயிருந்தார்? இயேசு அவர் ஒளியாய், ஒரு பெரிய பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தார். இப்பொழுது இங்கே ஒரு அடிப்படை ஆதாரத்தை புரிந்து கொள்ளும்படியாக இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவர் ஒரு மனிதனாய் இருந்தபோது அவர் எப்படி ஒரு ஒளியாய் இருந்தார்? Now, no one is a bunch of soldiers with Paul, temple guards going down to put under arrest. Paul was the chief captain, and they were going down to arrest those people for their campaigns and so forth, and for their religious hope that laid within them. பவுல் கைது செய்ய சென்று கொண்டிருந்த போது அவனோடு ஒரு கூட்ட போர் வீரர்களும் ஆலய காவலர்களுமே இருந்தனர். பவுல் தலைமை தளபதியாயிருந்தான். அவர்கள் அந்த ஜனங்களை அவர்களுடைய கூட்டங்களில் அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த மத நம்பிக்கைக்காக கைது செய்யவே சென்று கொண்டிருந்தனர். But now here was Jesus as a big light. Now if you remember, in the beginning Jesus was a light. Jesus was the Logos that went out of God. ஆனால் இப்பொழுது இங்கே இயேசு ஒரு பெரிய ஒளியாக இருந்தார். இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களேயானால் ஆதியிலே இயேசு ஒரு ஒளியாக இருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசாயிருந்தார். And he was the angel of the covenant.
that led the children of Israel through the wilderness. And he was a pillar of fire that they looked at. அவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தினூடாக வழிநடத்தின உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அவர்கள் நோக்கி பார்த்த அக்கினி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார். And he was, and when he was here on earth, he said, I came from God and I go back to God. So if he came from a pillar of fire into a man, then if he went back to where he went back to a light again. And there he was when Paul saw him, he was a light. அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்திற்கு செல்கிறேன் என்றார். ஆகையால் அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தார். அதன் பின்னர் அவர் எங்கே இருந்தாரோ அங்கே திரும்பிச் சென்றார். அவர் மீண்டும் ஒரு ஒளியாக திரும்பிச் சென்றார். அங்கே இருந்த அவரை பவுல் கண்டபோது அவர் ஒரு ஒளியாக இருந்தார். Now, all those soldiers that was with Paul did not see the light. Then is it possible that one can see it and the others won't see it? Certainly. All right. Paul saw it, but the rest of them did not see the light. இப்பொழுது பவுலோடு இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லோரும் அந்த ஒளியை காணவில்லை. ஒருவர் அதை காண முடியும் என்பதும் மற்றவர்கள் அதை காணவில்லை என்பதும் சாத்தியமா? நிச்சயமாக சரி. பவுல் அதை கண்டான். ஆனால் அவரோடு இருந்த மற்றவர்களோ அந்த ஒளியை காணவில்லை. Now, when Peter was in prison, we find out this light came in the jail, opened up the doors, and that light blinded the rest of the guards as they walked out. Peter going, and when he got to the door, it just opened itself quietly, closed behind him. இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது நாம் இந்த ஒளியானது சிறைச்சாலைக்குள்ளே வந்து சிறை கதவுகளை திறந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். அந்த ஒளி மற்ற காவலர்களை குருடாக்கினது. அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது பேதுரு வெளியே சென்றான். அவன் சிறைச்சாலை வாசலண்டை வந்தபோது அது தானாய் அமைதியாய் திறமுண்டு அவனுக்கு பின்னாக தானாகவே மூடிக்கொண்டது. From the inner jail, he went to the outer door. It opened by its own self, closed quietly, and then he went to the gap, went out into the city street, and he rubbed his eyes as if to say, was I dreaming? He didn't know what had happened. அவன் உட்காவலரில் இருந்து வெளியே உள்ள கதவண்டை நடந்து சென்றான். அது தானாய் திறமுண்டு அமைதியாய் பின்னர் மூடிக்கொண்டது. அப்பொழுது அவன் அதன் வழியாய் நடந்து நகரத்தின் வீதிக்குள்ளாக சென்றான். அவன், நான் சொப்பனம் கண்டு கொண்டிருந்தேனா என்று கூறுவது போல தன்னுடைய கண்களை தேய்த்தான். என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவன் அறியாதிருந்தான். But the angel of the Lord, the same angel that was a pillar of fire that walked Moses to the sea and spread her forth. Amen. Oh, and the Dead Sea, the Red Sea, walled up on both sides. Amen. And Israel passed over. ஆனால் கர்த்தருடைய தூதன் சிவந்த சமுத்திரத்தண்டை மோசேயினிடத்தில் அக்னிஸ்தம்பமாய் நடந்து சென்று அதன் மேல் பரம்பி நிற்க அந்த சிவந்த சமுத்திரமானது பிளந்து இருபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்க இஸ்ரவேலரோ அதன் நடுவாக வெட்டாந்தரையில் கடந்து போனார்கள். When they come to the swelling Jordan, he did not make himself visible there, but he was there because he just opened it up. அவர்கள் பெருக்கெடுத்து ஓடும் யோர்தானண்டை வந்தபோது அவர் தம்மை அங்கே காணக்கூடியவராக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அங்கே இருந்தார். ஏனென்றால் அவர் அதை இரண்டாக பிரித்தார். And they went across in April when the plains are all full of water, and he stayed the springs, and he stayed the snow from melting, because it didn't wall higher and higher. It just stopped. That's our Jehovah. That's our Lord Jesus. Just stopped. And they walked across on dry land. சமவெளிகள் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் அதனை கடந்து சென்றனர். அவர் வசந்த காலத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பனி உருகுவதை நிறுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் அது மதில் போல உயரமாய் எழவில்லை. அது அப்படியே நிறுத்தப்பட்டது. அதுவே நம்முடைய யெகோவாவாய் உள்ளது. அதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது. அப்படியே நின்று போனது. அவர்கள்
உலர்ந்த தரையினூடாக நடந்து சென்றார்கள். Now, God promised that He would take care of them, so He was obligated to His promise. Now, Paul, aware of these things and knowing them, he was privileged because God was speaking directly to Paul. He wasn't speaking to the soldiers that was with him. He was only speaking to Paul. இப்பொழுது தேவன் அவர்களை கவனித்துக் கொள்வதாக வாக்களித்திருந்தார். ஆகையால் அவர் தம்முடைய வாக்குதத்திற்கு கடமைப்பட்டவராயிருந்தார். இப்பொழுது பவுல் இந்த காரியங்களை குறித்து அறிந்து அவைகளை தெரிந்து வைத்திருந்தான். அவன் சிலாக்கியம் பெற்றவராயிருந்தான். ஏனென்றால் தேவன் பவுலிடத்தில் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் அவனோடு இருந்த போர் வீரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் பவுலிடத்தில் மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார். Now when the angel of the Lord came down in the form of a star, and the stargazers, the wise men of India, when they saw that star and followed it for hundreds of miles. இப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு நட்சத்திர ரூபத்தில் இறங்கி வந்தபோது நட்சத்திரத்தை உற்று நோக்குபவர்கள் இந்தியாவின் வானசாஸ்திரிகள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை நூற்றுக்கணக்கான மைல்கள் பின்தொடர்ந்தனர். And it went over every observatory because they kept the time of the stars. And no one saw that star but the wise man. Oh my, doesn't that thrill you? அது ஒவ்வொரு வானிலை ஆய்வுக்கூடத்தையும் கடந்து சென்றது. ஏனென்றால் அவர்களோ நேரத்தை நட்சத்திரத்தை கொண்டே கணித்து வந்தனர். வானசாஸ்திரிகளை தவிர வேறு யாரும் அந்த நட்சத்திரத்தை காணவே இல்லை. ஓஹோ, என்ன அது உங்களை சிலிர் பூட்டுகிறது அல்லவா? Then you see, God doesn't deal with organizations. He doesn't deal with groups of people. He deals with individuals. Amen. He reveals himself to individuals. ஆகையால் நீங்கள் பாருங்கள், தேவன் ஸ்தாபனங்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் ஜனக்குழுக்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுகிறார். அவர் தனிப்பட்ட நபர்களுக்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். And now to say this, not this, God knows my heart. And not to say this for own personal praise, not just to be there. But did you know that same God, that same Jesus is with us this morning? இப்பொழுது இதை கூற இதை அல்ல, தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதை சொந்த நபருக்காக, சொந்த புகழ்ச்சிக்காக இப்பொழுது கூறவில்லை. அப்படியே அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அதே மாறாத தேவன், அந்த மாறாத இயேசு இந்த காலையில் நம்மோடு இங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? You know, each one of you has a little individual witness of it right now. That he's here and he's done something for us in this day that he didn't do in the other days. He had his picture taken in this day. We got it hanging right there, see? The pillar of fire. The same Lord Jesus. அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை குறித்த ஒரு சிறு தனிப்பட்ட சாட்சியை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் மற்ற நாட்களில் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாளில் அவர் நமக்காக அதை செய்திருக்கிறார். இந்த நாளில் அவர் தம்முடைய புகைப்படம் எடுக்கப்பட அனுமதித்திருந்தார். நாம் அதை அங்கே தொங்க வைத்துள்ளோம். பார்த்தீர்களா? அக்னி ஸ்தம்பம், அதே கர்த்தராகிய இயேசு. Watch how he works. Now, if he's the same Lord Jesus, he'll do the same things. For the Bible said he is the same, yesterday, today, and forever. அவர் இப்பொழுது எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அதே கர்த்தராகிய இயேசுவா இருப்பாரேயானால் அவர் அதே காரியங்களை செய்வார். ஏனென்றால் வேதமோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது. Now, before Paul would announce anything, whether this was right or wrong, he first went down into Egypt and spent 3 years to find out if it was scriptural or not. Did you ever know that? இப்பொழுதோ பவுல் எந்த காரியத்தையும் அறிவிப்பதற்கு முன்பு இது சரியா அல்லது தவறா என்று கண்டறிய, அது வேத பிரகாரமானதா அல்லது இல்லையா என்பதை கண்டறிய அவர் முதலில் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் செலவழித்தார். நீங்கள் எப்போதாவது அதை அறிந்திருக்கிறீர்களா? After Paul's conversion, he went to Egypt for 3 years. There he abode, and there's where he learned this great wisdom. பவுல்
மனமாற்றத்திற்கு பிறகு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் இருந்தான். அங்கே அவன் தரித்திருந்து அங்கேதான் அவன் இந்த மகத்தான ஞானத்தை கற்றுக்கொண்டான். Now, not in any comparison at all. I'm just giving you how the Holy Spirit still remains the same. Now, my church here remembers years ago when this angel would appear and would show things. I was a little skeptic of it. All of you know that, you old timers. If that's right, raise up your hand when you've heard. Look at the church yet from the old timers. See? இப்பொழுது எந்த ஒப்பிடுதலும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்னமும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே நான் உங்களுக்கு அப்படியே கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இங்குள்ள என்னுடைய சபை அங்கத்தினரிலே அநேக வருடங்களுக்கு முன்னர் இந்த தூதன் தோன்றி காரியங்களை காண்பித்தார். நான் அதை குறித்து சற்று சந்தேகப்படுகின்றவனாயிருந்தேன். பழங்காலத்தோர்களாகிய நீங்கள் எல்லோருமே அதை அறிவீர்கள். நீங்கள் கேள்விப்பட்ட போது, அதாவது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஆம், பாருங்கள், சபையை பாருங்கள். அதே சமயத்தில் பழங்காலத்தவரை பாருங்கள். பார்த்தீர்களா? I was skeptic because preachers told me it was of the devil. And I kind of believed it. But I waited. I wouldn't say nothing about it. நான் சந்தேகப்படுகிறவனாய் இருந்தேன். ஏனென்றால் அது பிசாசாய் இருந்தது என்று பிரசங்கிமார்கள் என்னிடத்தில் கூறியிருந்தனர். நான் அதை அந்த விதமாக நம்பினேன். ஆனால் நான் காத்திருந்தேன். அதே சமயத்தில் நான் அதை குறித்து ஒன்றையுமே கூறவில்லை. But oh, blessed be the name of the Lord. One night yonder he come down, an angel, and revealed it in the Scriptures. And he was, and when I seen it in the Scriptures, then to blast across the world with it. Amen. The message. ஆனால் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஒரு இரவு அவர் ஒரு தூதனாக இறங்கி வந்து அவரை குறித்திருந்த வேத வாக்கியங்களில் அதை வெளிப்படுத்தினார். நான் அதை வேத வாக்கியங்களில் கண்டபோது அதன் பின்னர் அந்த செய்தியை உலகம் முழுவதும் முழக்கமிட்டேன். From there is when Oral Roberts, A. Allen, Tommy Osborne, Tommy Hicks, and what more? See, it's a message to the people. அப்போதிலிருந்துதான் ஓரல் ராபர்ட்ஸ், ஏ ஆலன், டாமி ஆஸ்பான், டாமி ஹிக்ஸ் இன்னும் அநேகர் புறப்பட்டு சென்றார்கள். பார்த்தீர்களா? இதுவோ ஜனங்களுக்கு ஒரு செய்தியாய் உள்ளது. And Jesus is the same yesterday, today, and forever. Is scripturally. He's the same. He does the same. He is the same. And he works the same. He manifests himself the same. And he's here this morning the same. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேத பிரகாரமாக அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதே காரியங்களை செய்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதையே மாறாமல் செய்கிறார். அவர் அதே விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த காலையில் அவர் இங்கே மாறாதவராய் இருக்கிறார். Now we may see him, we may not. Whatever it is, we got a witness right now that he's here. இப்பொழுது நாம் அவரை காணலாம், நாம் காணாமலும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கு நாம் இப்பொழுது ஒரு சாட்சியை உடையவர்களாய் இருக்கிறோம். Now we find out that Paul, upon this experience, and in writing these letters, most of them from jail, he had compared the Old and New Testament. இப்பொழுது பவுல் இந்த அனுபவத்தின் பேரில் இந்த நிருபங்களை, அவைகள் பெரும்பாலானவற்றை சிறையிலிருந்து எழுதினான் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அவன் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு எழுதியிருந்தான். Now remember, the last writer of this Bible, by inspiration, God came down and told him, if any man shall add anything to it, or take anything away from it, the same will be taken out of the part of the book of life for him. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஆவியின் ஏவுதலை கொண்ட இந்த வேதாகமத்தின் கடைசி எழுத்தாளனிடத்தில் தேவன் இறங்கி வந்து, எந்த மனிதனாவது இதனோடு எதையாவது கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று கூறினார். So we be daresome to add one thing to it. Oh, it must stay as it is. Mustn't be anything added to it. And we must contend for everything that's in it. I don't want any more, and I don't want any less. I want just what it says. ஆகையால் நாம் அதனோடு எதையும் கூட்ட துணிச்சல் கொள்ளக்கூடாது. அது இருக்கிற வண்ணமாக அது இருக்க வேண்டும். அதனோடு எதையும் கூட்டக்கூடாது. அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் போராட வேண்டும். எனக்கு அதில் உள்ளதை காட்டிலும் அதிகமாக வேண்டாம், அல்லது அதில் உள்ளதை விட
குறைவாகவும் எனக்கு வேண்டாம், அது கூறுகிற விதமாகவே எனக்கு வேண்டும். Now, this book of Hebrews, the reason I've chosen it, one purpose, one thing, this letter of dear brother Branham and so forth, and we want to stay with the Word. இப்பொழுது இந்த எபிரேய புத்தகம் நான் அதை தெரிந்து கொண்டதற்கு காரணம், ஒரு நோக்கம், ஒரு காரியம். இந்த நிருபம் அருமை சகோதரன் பிரணாம் என்பது போன்று உள்ளது. நாம் வார்த்தையோடு தரித்திருக்க விரும்புகிறேன். Now, the first chapter was the exalting of Jesus. So he's the main one, and Paul let us know the other night that he was in the great beginning. இப்பொழுது முதலாம் அதிகாரம் இயேசுவை உயர்த்துகிறதாய் உள்ளது. எனவே அவரே முக்கியமான ஒருவராய் இருக்கிறார். அன்று ஒரு இரவு பவுல் மகத்தான துவக்கத்தில் அவர் இருந்ததை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார். And we found out that he was nothing less than Melchizedek, the king of Salem, the great of the 7th chapter. And now this morning we approach him from another standpoint from the 2nd chapter. அவர் அந்த மகத்தான 7ஆம் அதிகாரத்தில் உள்ள மெல்கிசேதேக்கு, சாலேமின் ராஜா என்பவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த காலையில் நாம் அவரை இதிலிருந்து மற்றொரு நிலைப்பாட்டில் 2வது அதிகாரத்திலிருந்து அணுகுகிறோம். Now after Paul giving us this great marvelous message of exalting Jesus and even made the angels to worship him, and I think over here like the earth how it's old and folded as a vesture, but they shall perish, but thou remainest. இப்பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்ற இந்த மகத்தான ஆச்சரியமான செய்தியான இயேசு உயர்த்துகிறதை பற்றி நமக்கு கூறின பிறகு, அது இங்கு பூமியை போன்று எவ்வளவு பழமையானது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். Over in the 2nd chapter, the 2nd verse, I believe it is, hath he these days spoken to us by his Son in the sundry times and divers manner he spoke with the prophets. We went through and found out what the prophets was and how God brought his message by the prophets. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று உள்ளது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், தீர்க்கதரிசிகள் என்னவாய் இருந்தனர் என்றும், தேவன் தம்முடைய செய்தியை தீர்க்கதரிசிகள் மூலம் எப்படி கொண்டு வந்தார் என்பதையும் நாம் கண்டறிந்தோம். But in this last day he's spoken through his son Jesus by the Holy Spirit. He spoke through the prophets then we got back and found out all those prophets had the Spirit of Christ in them. ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரன் மூலமாய், இயேசு மூலமாய் பரிசுத்த ஆவியினால் திருவுளம் பற்றினார். அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். அதன் பின்னர் அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர் என்பதை நாம் திரும்பவும் பார்த்து கண்டறிந்தோம். We went back to Joseph and found out he perfectly typed Christ. Went back to Moses and found he perfectly typed Christ. நாம் யோசேப்பிற்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாய் இருந்ததையும் கண்டறிந்தோம். பின்னர் மோசேயுக்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாய் இருந்தான் என்பதையும் கண்டறிந்தோம். Then we come down then to even David. And when David was rejected in Jerusalem, not knowing why, but went up over the hill and looked back on the Mount of Olives and wept over Jerusalem because he was rejected. அதன் பின்னர் நாம் தொடர்ந்து வந்து தாவீதும் கூட அவ்வாறு இருந்ததை கண்டோம். தாவீது எருசலேமில் புறக்கணிக்கப்பட்டதை ஏனென்று அறியாதவனாயிருந்தான். அவன் மலையின் மேல் சென்று திரும்பி பார்த்து ஒலிவ மலையின் மேலிருந்து எருசலேமை பார்த்து அழுதான். ஏனென்றால் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். 800 years the man, the son of David, was rejected as king in Jerusalem and sat on the same hill and wept. Oh, the Spirit of Christ dealing with individuals. அப்போதிலிருந்து 800 வருடங்கள் கழித்து எருசலேமிலே ராஜாவாகிய தாவீதின் குமாரன் புறக்கணிக்கப்பட்ட போது அதே மலையின் மீது அமர்ந்து அழுதார். ஓ, கிறிஸ்துவின் ஆவி தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுதல். Now Paul starts off to say,
Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard. இப்பொழுது பவுல் கூற துவங்குகிறான். ஆகையால் நாம் கேட்டவைகளை அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Second chapter now, we're starting. Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard, lest any time we should let them slip. இப்பொழுது நாம் 2ஆம் அதிகாரத்தை துவங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Oh, may God drive that home in this tabernacle this morning. I pray the Holy Spirit will sink that so deep into your hearts. We ought to give the most earnest heed to the things which we've heard. ஓ, தேவரதை இந்த கூடாரத்தில் இந்த காலையில் பதியச் செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரதை உங்கள் இருதயங்களுக்குள் மிக ஆழமாக பதியச் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். What type of people ought we to be when we see the great Jehovah come down and do the things that he does, and see him compared scripture by scripture that they're the truth, and we sit around sometimes like a warts on a log and just so unconcerned. மகத்தான ஏகோவா இறங்கி வந்து அவர் செய்கிற காரியங்களை செய்கிறதை நாம் காணும்போது, அவைகளை வேத வாக்கியத்தை கொண்டு வேத வாக்கியத்தை ஒப்பிடுவதை காணும்போது, அவை சத்தியமாய் இருப்பதை நாம் காணும்போதும் நாம் என்ன மாதிரியான ஜனங்களாய் இருக்க வேண்டும்? நாம் சில சமயங்களில் அவ்வளவு அக்கறையற்றவர்களாய் இருந்து கொண்டு ஒரு மரத்துண்டின் மேலுள்ள பாலுண்ணிகளைப் போல சுற்றி அமர்ந்திருக்கிறோம். We ought to be busy every minute trying to get people to Christ. We ought to be lively stones. We should never be slowful like we are. நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஜனங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும்படி முயற்சிக்க ஓய்வில்லாமல் செயல்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கிறது போல ஒருபோதும் சோம்பலாய் இருக்கவே வேண்டாம். We'll go up to church and we'll see the Lord Jesus do something or bless us in such a way, and then we'll go back out and say, very nice meeting. நாம் எல்லோரும் சபைக்கு சென்று கர்த்தராகிய இயேசு செய்கிற ஏதோ ஒன்றை காண்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை காண்போம். அதன் பின்னர் நாம் திரும்பிச் சென்று மிக அருமையான கூட்டம் என்று கூறிவிடுவோம். Now the preaching of the word, we enjoy it, but that's not the main thing. That's not, we should not worship the Lord just after we get through preaching the word as we usually do. Just worship him. That's wonderful. But we should worship him every hour of our life. இப்பொழுது வார்த்தையை குறித்த பிரசங்கத்தை நாம் கேட்டு மகிழ்கிறோம். ஆனால் அது முக்கியமான காரியம் அல்ல. அதுவல்ல. நாம் வழக்கமாக செய்கிறது போன்று நாம் வார்த்தையை பிரசங்கிக்க கேட்கும் போது மாத்திரம் ஆராதிக்காமல் எப்பொழுதும் அவரை ஆராதிக்க வேண்டும். அது அற்புதமானதுதான். ஆனால் நாம் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். When we're at work, we should worship him. Every time the opportunity presents itself, worship the Lord by testifying of him. நாம் பணியில் இருக்கும்போது நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தக்க தருணம் கிடைக்கும் பொழுது அவரை குறித்து சாட்சி பகர்வதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். If you see, some of you ladies see a woman in the wrong, worship the Lord by taking her and saying, sister, there's a better life than this. பெண்மணிகளாகிய உங்களில் சிலர் ஒரு ஸ்திரீ தவறாயிருப்பதை நீங்கள் காண்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அழைத்துச் சென்று, சகோதரியே, இதை பார்க்கிலும் ஒரு மேலான ஜீவியம் உண்டு என்று கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கின்றீர்கள். You men at your work, when you hear a man using the name of the Lord in vain, get a chance to one side and slip over and take him by the hand and say, there's a better life than this. You shouldn't use those words.
and tell him in a meek, gentle way, all those things is a worship. புருஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய பணியில் இருக்கும்போது ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதை நீங்கள் கேட்கும்போது அப்பொழுது ஒரு பக்கமாக நடுவிச் சென்று அவனை கரம் பிடித்து அழைத்துச் சென்று உனக்கு இதை பார்க்கலும் ஒரு மேலான ஜீவியம் ஒன்று உண்டு, எனவே நீ அந்த வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று கூறுங்கள். அவனிடத்தில் ஒரு சாந்தமான பெருந்தன்மையான முறையில் சொல்லுங்கள். அந்த எல்லா காரியங்களுமே ஒரு ஆராதனையாக உள்ளது. And when we see someone sick and the doctor says there's no more can be done, we are to worship the Lord by telling him there's a God of heaven that answers prayer. யாரோ ஒருவர் சுகவீனமாய் இருப்பதை நாம் காணும்போது, இனி ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று மருத்துவர் கூறும்போது, அப்பொழுது நாம் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்களிடத்தில் கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். And then when we see those things take place that we do see take place in them, we should never let these things slip. We just let it go through our fingers. ஆகையால் அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும்போது, கூடுமானவரை இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும்போது நாம் இந்த காரியங்கள் நழுவிச் செல்ல அனுமதிக்க வேண்டாம். நாமோ அது நம்முடைய விரல்களை விட்டே நழுவிச் சென்று விட அனுமதிக்கிறோம். That's what's the matter with the great Pentecostal church today. They've let the very cream of the crop slip through their fingers when they had it in their hands. அதுதான் இன்றைய மகத்தான பெந்தேகோஸ்தே சபையோடு உள்ள காரியமாய் உள்ளது. அவர்கள் மிகச்சிறந்த காரியத்தை அவர்களுடைய கரங்களில் கொண்டிருந்த போது அது அவர்களுடைய விரல்களினூடாக நடுவிச் செல்ல அனுமதித்து விட்டார்கள். But look what they've done. They've done like the rest of the churches. They've run in the gains in the way of Korah and perished, and the way of Cain and perished in the gainsaying of Korah. ஆனால் அவர்கள் என்ன செய்தனர் என்பதை நோக்கி பாருங்கள். அவர்களும் மற்ற சபைகளைப் போலவே செய்தனர். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். They've organized. Instead of having a brotherhood where we could all be one, they've organized themselves, made little organizations and little isms and sprung up from there and just broke up brotherhood. அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். நாம் யாவரும் ஒன்றாயிருக்கக்கூடிய சகோதரத்துவத்திற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். சிறு ஸ்தாபனங்களும் வேற்றுமையான உபதேசங்களும் எழுப்பப்பட்டு சகோதரத்துவத்தை முறித்து போட்டன. And if you don't watch, the Baptists and Presbyterians go to pick it up, because God's able of these stones to rise children to Abraham. நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிட்டேரியன்களும் இதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். And we've let it slip away from the hands by being disunified. How did the Indians lose this country to the white man? It's because they were disunified. நாம் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தால் அது கரங்களில் இருந்து நழுவிச் செல்ல விட்டுவிட்டோம். இந்தியர்கள் வெள்ளைக்காரரிடம் இந்த நாட்டை எப்படி பறிகொடுத்தனர்? அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினாலே ஆகும். If they'd make one big forefront, but they were fighting one among each other, they would have held their grounds. If they'd all come together. ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய நிலத்தை கைவிடாமல் பற்றிக் கொண்டிருந்திருப்பார்கள். How are we going to lose it? Because we're disunified. How we lose our experience with God is because we disunify. நாம் அதை எப்படி இழக்கப் போகிறோம்? ஏனென்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறோம். நாம் எப்படி தேவனோடு உள்ள அனுபவத்தை இழக்கிறோம் என்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினாலே ஆகும். We set up one and call this the Methodist, and this the Baptist, and this the Assemblies, and this the Oneness, and this the something else, and the Church of God, and the Nazarene, the Pilgrim Holiness. We disunify the body of Christ. நாம் ஒன்றை அமைத்து இதை மெத்தோடிஸ்ட், இதை பாப்டிஸ்ட், இதை அசம்பிளிஸ், இதை ஒருத்துவம், இதை வேறேதோ ஒன்று என்றும் தேவனுடைய சபை என்றும் நசரேயன் என்றும் யாத்திரிக பரிசுத்தர் என்றும் அழைக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருங்கிணைப்பில்லாமல் இருக்கிறோம். We should never be divided. We might differ in ideas, but let's be heart and heart brothers. Amen.
God wants us to be. He died for the entire church of God. Amen. And we do not want to be disunified. நாம் ஒருபோதும் பிரிந்திருக்கவே கூடாது. நாம் எண்ணத்தில் வேறுபடலாம், ஆனால் நாம் மனமாற சகோதரர்களாய் இருப்போமாக. நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் முழு தேவனுடைய சபைக்காகவும் மரித்தார். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்க விரும்புகிறதில்லை. Now we ought to give the most earnest heed, lest anytime we should let them slip. For if the words spoken by angels were steadfast. Amen. You hear? If the words spoken by the angels. Now angel is a messenger. Amen. The word angel means a messenger. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு, நீங்கள் அதை கேட்டீர்களா? தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு இப்பொழுது தூதன் என்பவர் செய்தியாளனாயிருக்கிறார். தூதன் என்ற வார்த்தை செய்தியாளன் என்பதை பொருட்படுத்துகிறது. And he just got through in the first book here, God in sundry times and divers manner spoke to the fathers by the prophets. That was God's messengers. Amen. And if they were God's messengers, they were God's angels. A messenger is an angel, or an angel is a messenger rather. இங்கே புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தினூடாக பார்க்கையில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று உள்ளது. அது தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய தூதர்களாயிருந்தனர். ஒரு செய்தியாளன் ஒரு தூதனாயிருக்கிறான். இல்லை என்றால் சரியாக கூறினால் தூதன் செய்தியாளனாயிருக்கிறான். A messenger. You are a messenger this morning. You are a messenger of good news or a messenger of bad news. Amen. ஒரு செய்தியாளன். நீங்கள் இந்த காலையில் ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள். நீங்கள் நற்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள் அல்லது துர்ச்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள். Oh, isn't it beautiful to know that we are ambassadors, that we are angels and messengers of the resurrection. Amen. And we are God's messengers to the sinful world that Christ lives. Amen. ஓ, நாம் ராஜ்யத்தின் தூதர்களாய், அதாவது நாம் தூதர்களாய் உயிர்த்தெழுதலின் செய்தியாளர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது அழகாயிருக்கிறது அல்லவா? நாம் இந்த பாவ உலகத்தில் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு தேவனுடைய செய்தியாளர்களாய் இருக்கிறோம். In our hearts he lives. In our spirits he lives. And he brings us from the loaded box life of sin and exalts us up and gives us a hallelujah in our soul and makes us new creatures. We are messengers, angels of the covenant. How wonderful. நம்முடைய இருதயங்களில் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் ஜீவிக்கிறார். அவர் இழிவான ஒழுக்கக்கேடான பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை கொண்டு வந்து நம்மை உயர்த்தி நமக்கு ஒரு அல்லேலூயாவை நம்முடைய ஆத்துமாக்களில் அளித்து நம்மை புது சிருஷ்டிகளாக்குகிறார். நாம் செய்தியாளர்களாய் உடன்படிக்கையின் தூதர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமானதாய் உள்ளது. And now in the Old Testament, if the words spoken by angels were steadfast, that it had to be right. Amen. In the Old Testament, before a prophet's word could be made manifest, it had to be examined and proved. Amen. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த விதமாக அது சரியா இருக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்னர் அது பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. They wasn't loose with it like we are today. Amen. Just go out and have any kind of sensation or anything else. Oh, glory to God, that's it. You're mistaken. இன்றைக்கு நாம் இருப்பது போன்று அவர்கள் அதை கொண்டு உறுதியேற்று விடவில்லை.
அப்படியே வெளியே போய் ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலை பெற்று அல்லது வேறெந்த காரியத்தையாவது பெற்றுக்கொண்டு ஓ தேவனுக்கு மகிமை அதுதானது என்று கூறும்போது நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். The Bible said that in the last days the devil will impersonate Christianity so close till it will see the very elected if possible. It's right. So we must test it. வேதம் கடைசி நாட்களில் பிசாசு கிறிஸ்தவ மார்க்கத்தை பாவனை செய்வான் என்றும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்றும் கூறியுள்ளது. அது உண்மை. ஆகையால் நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டும்.